ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அம்மா வீட்டுக்கு போனப்போ ஒரு சில வீடியோ கிளிப்ஸ் எடுத்திருக்கேன். இதோட ஒரு ரெசிபி வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பொங்கலுக்கு போனனால பொங்கலுக்கு ரொம்ப ஃபேமஸானது மஞ்சள் கொத்து தான். அந்த மஞ்சள் கொத்தில் மஞ்சள் என்ன பண்ணுறது எல்லோரும் கன்ஃபியூஸாக இருக்கும். இந்த மாதிரி டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ணி கொடுங்க, ரொம்பவே நல்லது. இதை எப்படி நான் ரெடி பண்ணியிருக்கேன்னா, 4 பெரிய நெல்லிக்காய் இருக்குல்ல, அதை சீடு எடுத்துகிட்டு அந்த சதப்பகுதி மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு, 1 கொத்து கருவேப்பிலை, என்கிட்ட ஆரஞ்சு பழம் இருந்தனால சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சம் தண்ணியில் எக்ஸஸாக சேர்த்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி குடிங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். டீடாக்ஸ் ட்ரிங்க்னு சொல்லுவாங்க இது நம்ம இன்டேக் எடுக்கிறனால ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு, பாடிக்கு ரொம்பவே நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டாக தான் இருக்கும், மித்தபடி வேறு எந்த டேஸ்ட்டே இருக்காது. ஆஃப்டர்நூன் போல் அம்மா முட்டை குழம்பே மட்டன் குழம்பு ஸ்டைலில் வச்சுருந்தாங்க. இது எப்படி பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பேன் வச்சுட்டு நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சோம்பு 1 ஸ்பூனு, அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் இருக்குமா, அது அம்மா பொடி பண்ணி வச்சுருக்காங்க. அது 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் நல்லா சாட்டை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை வாசனைக்கு சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிட்டு, வெங்காயம் வதங்கிறதுக்காக 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டாங்க அம்மா. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்து உங்கள் காரத்துக்கு எவ்வளோ மிளகா அப்படி தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள், நான் வீட்டில் வச்ச மிளகாத்தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கோம். அதனால் நான் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் நீங்கள் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா அது தகுந்தப்பில் மிளகா அப்படி சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் மைல்டாக தான் சாப்பிடுவோம், அதனால் 3 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். அதே கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுட்டு, இன்றைக்கி நம்ம புளிக்குழம்பு டேஸ்ட்டில் இல்லை, நம்ம எலும்பு குழம்பு டேஸ்ட்டில் வைக்க போகிறோம் இந்த முட்டை குழம்பு. அதுக்காக நான் 1 ஸ்பூன், உங்களுக்கு தண்ணி எவ்வளோ எக்ஸஸாக தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 1 செம்பு அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். சைட் பை சைடாக அந்த பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இது தேங்காய், வெள்ளைப்பூடி, இஞ்சி மட்டும் நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி தண்ணி நல்லா அந்த குழம்போட தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த ஸ்டேஜில் தான் நம்ம முட்டை ஆட் பண்ணணும். நம்ம கடையில் நம்ம வீட்டில் செய்கிற எலும்பு குழம்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் டேஸ்ட் இருக்கும். இது யாருமே முட்டை குழம்புனே சொல்ல மாட்டாங்க, நம்மளாம் சொன்னால் தான் இது முட்டை குழம்புன்னு தெரியும். அந்தளவுக்கு கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டுமே அவ்வளோ அடிதூளாக இருக்கும். நீங்களும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நல்லா இருந்துச்சா இல்லையான்னு. அம்மா தான் முட்டையை உடச்சி ஊற்றுனாங்க. எனக்கு இப்போ வரைக்குமே உடச்சி ஊற்றுறது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், ஏன்னா செதறின்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை மட்டும் அம்மாட்ட கொடுத்துட்டு மித்த குழம்பு ரெடி பண்ண நான் பண்ணியிருந்தேன். குழம்பு என்ன வைக்கிறோன்னு கன்ஃபியூஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாக குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா முட்டை உடையாமல் நல்லா அழகாக வந்துருந்துச்சு. இது ரொம்ப கொதிக்க விடணும் தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி 4 முட்டை அவிச்சு வச்சுருந்தாங்க. 4 முட்டையை மட்டும் உடச்சி ஊற்றிட்டு நல்லா கொதித்து வர நேரத்தில் 4 முட்டை அவிச்சு வச்சு நல்லா கீத்து பட்டு சேர்த்தாச்சு. 2 நிமிஷம் கொதிச்சா மட்டும் போதும். ஆல்ரெடி நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கார்னிஷ்காக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நைட்டு போல் அப்பா எல்லாருக்குமே பரோட்டா வாங்கிட்டு கொடுத்துருந்தாங்க. 2 பரோட்டா நான் கொத்து பரோட்டா மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். அதாவது குத்து பரோட்டா சொல்லுவாங்க, அந்த மாதிரி இது முட்டை பரோட்டா ரெடி பண்ணியிருந்தேன். உண்மையாக சூப்பராகவே இருந்தது. அம்மா வீட்டில் இருக்கனால தான் கையில் எல்லாமே கிடச்சிரும். நம்ம டிவி பார்க்கும்போது காஃபி, டீ, நைட்டுக்கு அம்மா பாலாத்தி கொடுத்துறேன், அதை குடிச்சிக்கிட்டே பிக் பாஸ் பார்த்துக்கிட்டே இருந்தோம். அம்மா வீட்டில் இருக்கும்போது இந்த ஜாலியெலாம் கிடைக்கும். 3 நாள் கழித்து நான் ரிட்டன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். மதுரை ரொம்ப ஃபேமஸே இந்த சின்ன வடை தான். எப்படி போடுவாங்கன்னு சொல்லி அந்த வடைக்காரவங்கள்ட்ட கேட்டு, எப்படி சின்னதாக போடுறீங்க, அழகாக போடுறீங்கன்னு அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு வடையை வாங்கி சாப்பிட்டுட்டு அம்மாவும் நானும் கொஞ்சம் வெளியே போகிற வேலையாக இருந்துச்சு. அப்படியே நானும் அம்மா வெளியே போயிட்டு ரிட்டன் போல் ஈவினிங் போல் நானும் நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் கொடுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இனி நாளைக்கு ஒரு வீடியோ